தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனுக்குலத்தை மீட்பதற்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகமாக தந்து அனைத்துலகத்தையும் மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அமைதலான ஆசீர்வாதமான இந்த லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமைக்காக ஆண்டவரை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த தபசு நாட்களிலும் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து வரவும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும், சிலுவையை பற்றிய உபதேசங்களை நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து உம்முடைய சிலுவையை குறித்த பாடல்களை பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை நாங்கள் வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்ற போது உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த வேளை எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மீக வாழ்வுக்கும் ஆசீர்வாதமானதாக அமைய ஆண்டவர் அருள் தர ஜெபிக்கின்றோம். மிகுந்த பயபக்தியோடும் ஆயத்தத்தோடும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த தொழுகையினூடாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக வெற்றி கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமையிலும் கடவுளுடைய பரிசுத்த ஆலயத்திலே வாஞ்சியோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய சிலுவை சார்ந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாம் தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். அனைவரும் ஜபத்தோடு ஜபசிந்தையோடு இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதலாவது பாடலாக நாம் அனைவரும் இணைந்து 3வது பாடலை பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயாம், என்னை நேசிக்கின்றாயாம், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச
சின்னமாம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தனாம், பாசம் பொங்க அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா. உன் பாவம் யாவுமே சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஐந்தாவது பாடல். நான் உம்மை பற்றி இரட்சகாம் வீண் வெட்கமடையேன். ஐந்தாவது பாடல். நான் உம்மை பற்றி இரட்சகாம் வீண் வெட்கமடையேன். பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவோந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடீர்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கி உண்மையை கண்டுணர செய்தே நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறே. சிலுவை அண்டையில்
நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர்மாட்சியோடு வாருவீர், அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பேன், மெய் பாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். 17வது பாடல், பாடல் எண் 7. ஊறுகாயோம் நெஞ்சமேம் குருசீனில் அந்தோப்பார். 7வது பாடல். தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனாம் இந்நிலமெல்லாம் புறக்க இனக்கூறு சேரினான். தாகமின்றி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே. ஏகபாரன் கண்ணயங்கு எத்தனையாய் எங்குறான். மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாணி தாங்கிடவோ. சாவு வேளை வந்த போது சிலுவையில் தொங்கினான். வல்ல பேயை வல்ல வானம் விட்டு வந்த தெய்வம் புல்லரிதோ நன்றி கேட்டு ஊரம் பாக்கி நாரன்றோ. 17வது பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன். 17வது பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம்
நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே. என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவபாரத்தால் அமிழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே நான் பாவிதான் மெய்யாயினோ சீர்நேர்மை செல்வம் மோட்சமோ ஓமானே பெற்று வாழவோ என் மீட்பரே நான் பாவிதான் இறங்குவீர் அனைத்து காத்து ரட்சிப்பீர் அருளாம் செல்வம் அளிப்பீர் என் மீட்பரே நான் பாவிதான் அன்பாக நீங்காதடைகள் நீக்கினீர் உமக்கு சொந்தம் ஆக்கினீர் என் மீட்பரே நிறைவாக 27வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 27. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே
உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். சிலுவை மரணத்தின் மூலமாக மனுக்குலத்தை மீட்டெடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாக ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். லெந்து நாட்களாகிய ஆவிக்குரிய வாழ்வின் வசந்த நாட்களை இந்த வருடத்திலும் ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக நாங்கள் அமைத்து கொள்ள கடவுள் எங்களுக்கு தந்த எல்லா வாய்ப்புகளுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். கடவுளிடத்திலே நாங்கள் மன்றாடவும், திருமறையை நாங்கள் வாசித்து தியானிக்கவும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும், இந்த லெந்து நாட்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமைத்து தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நாங்கள் மறுபடியுமாக ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையிலும் ஆண்டவருடைய திருப்பிரசனம் எங்களோடு நிலைத்திருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர மன்றாடுகின்றோம். இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் கடவுளுடைய நீங்காத பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் அருள் தாரும். இந்த தொழுகையிலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த நாளின் தொழுகையினூடாக கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற ஆண்டவருடைய திருமறையின் சத்தியங்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே பிரியமாயிருக்க ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த லெந்து நாட்களிலே ஒரு விசை கூட எங்களை தற்பரிசோதனை செய்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து செல்ல தூய ஆவியானவர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம்.
இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நாம் அனைவரும் எழுந்து 473வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 473, பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே. உட்காருங்கள். திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 49 வரை. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 27 வசனங்கள் 47 முதல் 49 வரை. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் என்பது. ஜெபம் செய்வோம்.
கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமையிலும் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு கணம் இந்த பரிசுத்த ஆலயத்தில் நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ, கடவுளுக்கு சித்தமானவைகளை இந்த உலகத்திலே நாம் நடப்பிக்க, ஆண்டவரை அறிந்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லெந்து நாட்கள் வருடந்தோறும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆசீர்வாதமான நாட்கள். அதிகமாக நம்மை பற்றி சிந்திக்க, நம்முடைய வாழ்வின் அனுபவங்களை நாம் சிந்திக்க, நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து கொள்ள, ஆண்டவருடைய சமூகத்திலே அதிக நேரங்களை நாம் செலவிட, கடவுளுடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் கேட்க, தியானிக்க, அதன்படி வாழ ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற கர்த்தர் அநேக மக்களாலே அநேக பரிகாசங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். அநேக மக்களுடைய பரிகாசங்களையெல்லாம், நிந்தைகளையெல்லாம், அவமானங்களையெல்லாம் வேதனையோடு கேட்டுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கர்த்தர் இந்த உலகம் வாழ்வடைவதற்காக, இந்த உலகத்தின் மக்கள் மீட்படைவதற்காக, நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக எல்லா அவமானங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே ஏற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட எல்லா அனுபவங்களும் நாம் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு, சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்த இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவ செயல்களையும், நம்முடைய வாழ்வின் எல்லா தவறுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விட்டுவிட்டு, அப்பா, இந்த நாட்களில் உமக்கு உகந்தவர்களாக வாழ, ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நாங்கள் நிறைவேற்றி, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்கும் சாட்சிகளாய், எங்களுடைய சமுதாயத்திற்கு சாட்சிகளாய், இந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய உத்தம பக்தர்களாய் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை மாற்றும். எங்களுடைய ஜென்ம பாவ சுபாவங்களை ஆண்டவர் எங்களுக்கு மன்னித்து உமக்குள்ளாக பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களின் ஒவ்வொரு தினங்களுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். கடவுளுக்குள்ளாக வாழ,
கடவுள் எங்களுக்கு தருகின்ற அறைகூவல்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, கர்த்தருக்குள்ளாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய திருவுள சுத்தத்தின்படி வாழ நாங்கள் உணர்த்தப்படுகின்ற போது எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே திரளாக கடந்து வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுகின்ற, ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசங்களை கேட்க வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியானின் நாவின் சொற்களும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தபக்கால தியானத்திலே தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தபக்கால தியானத்தில் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் சிலுவையை பற்றி தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை சிலுவையின் அடியிலும் அவருக்கு அருகில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றவர்களும் எவ்விதமாக அவரை பார்க்கிறார்கள், அவர்களுடைய சொற்கள் எப்படி அமையப்பெற்றிருக்கிறது என்பதனை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் பாடமாக வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரையில், அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் என்று அதற்கு முந்திய திருவசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். இந்த சத்தத்தை கேட்டபொழுது அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு மாறுத்திரம், வினையாற்றுதல், அதன் விளைவு சிலர் இவ்விதமாகவும், ஒருவன் பொறு, இவனை இரட்சிக்க எலியா வருவானோ பார்ப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால்
இயேசு சத்தமிட்ட அந்த சத்தமோ அவர் பிதாவை நோக்கி சத்தமிட்டார். பிதாவை நோக்கி இயேசு சத்தமிட்ட இந்த சத்தம் ஒரு விதத்தில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையேயுள்ள சம்பாசனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அங்கே நின்ற சிலருக்கு எலியாவை கூப்பிடுவதாக பட்டது. மற்றொருவன் எலியா இவரை இறக்க வருவாரோ பார்ப்போம் என்று ஒரு அதிகபட்சமாக அவருடைய அந்த சத்தத்திற்கு இவர்கள் வினையாற்றினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு விதத்தில் சிலர் இவ்விதமாகவும் மற்றொருவன் இவ்விதமாகவும் அந்த கூட்டத்தில் நின்றவர்கள் இப்படி இயேசுவின் சத்தத்திற்கு வினையாற்றினது நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்கிறது. இதை எப்படி பார்ப்பது என்றால், ரட்சிக்க வந்தவரை ரட்சிப்புக்காக கூப்பிடுகிறார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவர்களுடைய பேச்சு அமைந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மையெல்லாம் ரட்சிக்க வந்தவர், நம்மையெல்லாம் மீட்க வந்தவர், நமக்கெல்லாம் பாவ கட்டிலிருந்து விடுதலை வாழ்வு தர வந்தவரை, அவரை விடுவித்துக் கொள்ள, அவரை மீட்டுக்கொள்ள, அவரை ரட்சித்துக் கொள்ள கூப்பிடுகிற சத்தமாக அவர்களுடைய செவிகளிலும் அவர்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் பட்டது என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் அவர் இப்பொழுது மரிக்கிற தருவாயிலும் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளும் இப்பொழுது சொல்லப்படுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று நேர் மாறானவைகள். அவர் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பின் செய்தியில் அவர் இரட்சகராக அறிவிக்கப்பட்டார். லூக்கா 1:75 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சகரியா தீர்க்க தரிசனமாக சொன்னது என்னவென்றால், தம்முடைய தாசனாகிய தாவீதின் சிங்காசனத்திலே அல்லது வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று குறிப்பிட்டார். தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 2:11 தேவதூதனால் சொல்லப்பட்ட செய்தி, கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 கர்த்தருடைய தூதனால் சொல்லப்பட்ட செய்தி, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள், ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சகரியா தீர்க்க தரிசனமாக உரைத்த இறைவாக்கு. இன்னொன்று, உன்னதத்திலிருந்து மண்ணிலே வந்து மானிட உலகிற்கு நற்செய்தியை சொன்ன தூதர்களின் செய்தி. இவைகள் அனைத்திலும் இந்த செய்திகள் அனைத்தும் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த செய்திகள். மானிட மகனாக அல்லது மனுஷகுமாரனாக உலகிலே பிறந்திருக்கின்ற இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் மாசற்ற சுத்தமான பரிசுத்த ஆவியரால் விண்ணிலிருந்து மண்ணிற்கு அனுப்பப்பட்ட விண் தூதுவர்களால் சொல்லப்பட்ட கலப்படமில்லாத மாசற்ற கடவுளுடைய சுத்த வாக்கு. அதில் அவர் இரட்சகராக சொல்லப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். ஜனங்கள் அவரை இரட்சகராக அறிந்து கொண்டார்கள். இது அவருடைய பிறப்பில் அவரை குறித்து
அவர் ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லப்படுகின்ற செய்தி. இப்பொழுது அவருடைய மரண தருவாயில் சிலுவையின் அடிவாரத்திலே நிற்கிறவர்கள் அவரை குறித்து செய்தி சொல்லுகிறார்கள். அதுதான் அதில் ஒரு பகுதிதான் நாம் வாசிக்க கேட்ட பகுதி. அதிலே அங்கே நின்றவர்களில் சிலர் என்று 47வது வசனத்திலும் 49வது வசனத்தில் மற்றவர்களோ என்று அங்கு நின்ற ஒரு கூட்டம் இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அவருடைய மரண தருவாயில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கின்றவர்கள் அவரை குறித்து செய்தி சொல்லுகிறார்கள். அந்த செய்தி இவர் ரட்சிப்புக்காக ஏங்குவதாக அந்த செய்தி சித்தரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த விண்ணிலிருந்து வருகின்ற செய்திக்கும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் சிலுவை அடிவாரத்தில் நிற்கின்ற மனித வார்த்தைகளிலிருந்து, மனிதர்களுடைய உதடுகளிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கும் இடையில் இருக்கின்ற பெருத்த இடைவெளியை நாம் இங்கே காண முடியும். ஒரு மனிதன் கடவுளை பற்றி தெய்வகுமாரனாக மனுஷகுமாரனாக மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்திருக்கின்ற அவரை குறித்து சொல்லுகின்ற மனிதர்களுடைய செய்தி எவ்விதமாக இருக்கிறது என்பதனை நாம் திறனாய்வு செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கிறது. தன்னுடைய விடுதலைக்காக ஏதோ ஒரு உதவியை நாடுவதாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு புரிதலை நாம் இங்கே காண்கிறோம். சிலுவை மரணத்திற்கு முன் இயேசு அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளுவதற்காக கதறுகிறார் என்று இவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை சிலுவை மரணத்திற்கு முன் 2 குறிப்புகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய செயல்பாட்டிலிருந்தும் இதில் இருக்கின்ற முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் எப்படி அமைந்தது என்பதனை மத்தேயு 26:39 முதல் வாசிக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபித்த முதலாவது ஜெபத்தில் மத்தேயு 26:39 என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியே அல்லாமல் தேவனுக்குரியவைகளை எவன் அறிவான்? மாம்சீகத்திலும் மனுஷீகத்திலும் நாம் கடவுளை அறிந்து கொள்வது என்பது கடினம், கூடாத காரியம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேபா என்று சொல்லப்படுகின்ற பேதுரு சொன்ன அறிக்கையில், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனுடைய ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்த பொழுது இயேசு கிறிஸ்து வாய்மையை சொன்ன பொழுது அதற்கு மறுமொழியாக இதை சொன்னார். அப்படியானால் மாம்சத்தில் மாம்ச கண்களோடு சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கின்ற ஜனங்கள், மனிதர்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க முடியவில்லை, அறிய வேண்டிய விதத்தில் அறிய முடியவில்லை, அவரை குறித்து சிந்திக்க வேண்டிய சிந்தனை ஓட்டத்தில்
அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. ஏனெனில் இயேசு மாம்சத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி எதையும் செய்யாமல் பிதாவின் சித்தத்தையே மனுஷகுமாரனாக அவர் நிறைவேற்றி வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 26:42 மறுபடியும் 2ஆம் தரம் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:44 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்புதான் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது என்று தம்மை அவர் கையளித்தார். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதற்கு சான்றாக அமைகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்காக, தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த உலகில் வரவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகிலே வந்தார். இரண்டாவதாக இதற்குள் அடங்கியிருக்கின்ற இன்னொரு பகுதியில், சீசர்களுடைய முயற்சியில் இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். மத்தேயு 26:51 அதை வாசிக்கிறோம். லூக்காவில் அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், அவரை சூழ நின்றவர்களில் ஒருவன் அவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்று சத்தமிட்டார்கள். இயேசு அதை அதட்டினார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் அழிந்து போவான் என்று எச்சரித்தார். அதற்கு அவர் அனுமதி வழங்கவில்லை. தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தம்மை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருவதற்காக அவரை சுற்றி நின்றவர்களில் அவருக்கு நெருக்கமானவர்கள், ஏன் அவருடைய சீசர்கள் இப்படி ஒரு முயற்சியை எடுத்த பொழுது அதற்கு இயேசு அனுமதி வழங்கவில்லை. மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று தமக்கு பிரியமானதை, தான் விரும்புகிறதை அவர் செய்யாமல் முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தையும் கடவுளால் உரைக்கப்பட்ட வேத வாக்குகள் நிறைவேறுவதையுமே அவர் ஒட்டுமொத்த குறிக்கோளாக, அவர் வருகையினுடைய இலக்காக கொண்டிருந்தார் என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதும் கடவுளின் வாக்கு நிறைவேறுவதும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவில் நிறைவேறிற்று என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே தான் அவர் தம்முடைய திருப்பணியை தொடங்குகின்ற பொழுது யோவான் ஸ்நாபகன் யோவான் 1:36 இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை சுட்டி காட்டினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் தம் ஜீவனை கொடுப்பதற்காகவே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை, தம் ஜீவனை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோவான் 10:17-18 வாசிக்கின்ற பொழுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு போதித்தார். ஜீவனை கொடுப்பதற்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை பார்த்து எலியா இவரை
ரட்சிக்க வருவாரோ பார்ப்போம் என்று சொல்லுகின்ற சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கின்ற மனிதர்களுடைய வார்த்தை எவ்வளவாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை காயப்படுத்தி இருக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நிறைவாக, ஜீவனை காப்பதற்கு எலியாவின் உதவி நாடப்படுவதாக ஏன் அவர் சித்தரிக்கப்படுகிறார்? ஜீவனை காப்பதற்கு எலியாவின் உதவி நாடப்படுவதாக சித்தரிக்கப்படுவது ஏன்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எலியாவினுடைய முடிவு எப்படி இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தெய்வ மனிதர். ஆகவே இப்பொழுது மரண தருவாயில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவுக்கும் அப்படி ஒரு நிலையை அவர் அடைவதற்காக எலியாவின் உதவியை நாடுகிறாரோ என்று சொல்லுகின்ற ஒரு எள்ளி நகையாடுகின்ற வசை சொற்கள் சிலுவையின் அடிவாரத்தில் நின்றவர்களுடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டது என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எலியா. அதுபோலத்தான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஏனோக்கு என்று சொல்லுகின்ற தெய்வ மனிதனும் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார், தேவனோடு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக இதற்கு முந்தின திருவசனங்களில் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகின்ற வசை சொற்கள் சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த நிலையை தாண்டி அடுத்த நிலையில் எலியாவின் உதவியுடன் இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லுகின்ற அடுத்த நிலைக்கு அந்த வசை சொற்கள் அல்லது ஏளன சொற்கள், பரிகாச சொற்கள் அவரை நோக்கி சிலுவையின் அடிவாரத்திலிருந்து புறப்படுவதை நாம் காண்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் சொல்லப்பட்டபடி மத்தேயு 27:47 நின்றவர்களில் சிலர் எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். மற்றவன் ஒருவன் எலியா இப்பொழுது அவரை ரட்சிக்க வருவாரோ பார்ப்போம் என்றான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்ற செய்தியும் அங்கே தரப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஆக எலியாவினுடைய வருகை எதிர்பார்க்கப்படுவது, அவர் மூலமாக இவருடைய உயிர் காக்கப்படுமோ பார்ப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு ஏளனமாக பரிகாசமாக சிலுவையின் அடிவாரத்தில் இருந்து புறப்படுவதை நாம் காண்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் இயேசுவினுடைய சீஷர்களில் யாக்கோபும் யோவானும் சமாரியாவிலே ஒரு கிராமத்தில் அவர்களுக்கு சற்று நெருக்கடி வந்த பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். அதற்கு பதில் மொழியாக இயேசு சொல்லுகின்ற பொழுது 9:55 அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதனை அறியீர்கள் என்று அவர்களை அதட்டினார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார். மனிதர்களை, மானிட உலகை, மனுமக்களை மீட்பதற்காக வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது துச்சமாக அவர் எண்ணப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அதே சிலுவையின் அடியிலிருந்து எழும்புகின்ற வார்த்தை, இவரை காப்பாற்றுவதற்கு எலியா வருவாரோ பார்ப்போம் என்பது. யாக்கோபு
அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்படி நம்மைப் போல பாடுள்ள ஒரு மனுஷன் மூலமாக இந்த உலக இரட்சகர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் சிலுவை மரத்தில் ஏற்பட்டதோ என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அத்தனை தூரத்திற்கு சிலுவையின் அடியிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாக அவருடைய இருதயத்தை பாதிக்கின்ற, ஒரு பக்கத்தில் அவருடைய கரங்களிலும் அவருடைய கால்களிலும் அவருடைய சிரசிலும் அவருடைய விலாவிலும் பட்ட காயங்கள் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க, மறுபக்கத்தில் சிலுவையின் அடியிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய உள்ளத்தையும் அவருடைய இருதயத்தையும் அவருடைய மனதையும் அதிகமாக காயப்படுத்துகின்ற, மனிதனுடைய மாம்சீக சிந்தனையிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளாக அமையப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். உலகை படைத்தவர், உலகை இரட்சிக்க வந்தவர், ஆனால் அவருடைய பிறப்பில் விண்ணிலிருந்து வந்த செய்தி அவரை இரட்சகராக அறிவித்திருக்க, அவருடைய இறப்பில் அவருடைய மரண தருவாயில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த சிலுவையின் அடியிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தன்னை ரட்சித்து கொள்ள ஏதாவது வழிவகை செய்வாரோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு எளினமாக மிகவும் வசை சொற்கள் மூலமாக அவருடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சிலுவையின் அடிவாரத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரை காயப்படுத்திற்று என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை இந்த பரிசுத்த லெந்து காலத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாம் மற்றவர்களை பரிகசிக்கின்ற காரியமாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிவதில் நமக்கு இருக்கின்ற குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, இவைகளில் நாம் கர்த்தரோடு இருந்து அவருடைய சிந்தையை நாம் பெற்று அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து அந்த அனுபவத்தோடு நாம் இந்த உலகிலே மாசற்றவர்களாக வாழ முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு நிறைவான செய்தியை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாத பட்சத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற, நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற இயேசுவை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துகின்றவைகளாகவே அமைகிறது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நம்மை மீட்க வந்த மேசியாவாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய காயங்களுக்காக அவர் நாம் பட வேண்டிய, நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தம் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்பதற்காக இத்தனை வசை சொற்களையும் தம்மிலே ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டார், நம்மை மன்னித்தார், நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற அனுபவத்தோடு நாம் வாழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 370வது பாடலை பாடுவோம். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. 370வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். மீட்கும் பொருளாக தம்மையே கொடுக்க வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கடவுளை விட்டு தூரம் சென்ற மானிடரை மறுபடியும் கடவுளிடம் சேர்ப்பதற்காக தம்மையே பலியாடாக கொடுத்தீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். மானிடரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை மாத்திரமல்ல, தம்முடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தீர். உள்ளம் வேதனைப்படுத்தும்படியாய் அவதூறுகளை, இகழ்ச்சிகளை, ஏளனங்களை ஏற்றுக்கொண்டீர். உம்மை நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. எலியா வந்து இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி ஏளனப்படுத்துகின்ற ஏளனங்களையும் தாங்கி கொண்டவராய் மானிடரின் மீட்புக்காய் தம்மை தியாக பலியாக கொடுத்தீரே, உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை, உம்முடைய கஷ்டங்களை இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கின்ற பொழுது வேதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நிலையில் மாத்திரமல்ல, எனக்காக ஆண்டவர் எத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எத்தனை வேதனைப்பட்டார் என்ற உணர்வினை நாங்கள் ஒவ்வொருவரும் அடையத்தக்கதாக, எங்கள் வாழ்வின் பாவத்திற்காக அவர் பிராயச்சித்தம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக எங்களை உம்முடைய சிலுவை அண்டையிலே தத்தம் செய்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள், நாங்கள் கேட்கின்ற செய்திகள், பாடலின் மூலமாய் கண்டுகொள்ளுகின்ற சத்தியங்கள் அனைத்தும் வழிகாட்ட எங்களுக்கு அருள் தருவீராக. இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே பங்கேற்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து மீட்பின் பாதையிலே ஆண்டவர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இரவு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.